Taste the Daily. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே கடன் தொகையை செலுத்திய பின்னரும் வீட்டிற்கு சீல் வைத்து தனியார் நிதி நிறுவனம் அடாவடியில் ஈடுபட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சங்கராபுரம் அடுத்த தொழுவந்தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்த அந்தோனிராஜ் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு துருகம் சாலையில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் 2 லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார். அதனை அவரது தாயார் ஆரோக்கியமேரி கூலி வேலை செய்து வட்டியும் முதலுமாக 3 லட்சம் வரை செலுத்தி அடைத்துவிட்டதாக தெரிகிறது. ஆனாலும் இன்னும் 1,97,000 ரூபாய் செலுத்த வேண்டும் என கூறி ஆரோக்கியமேரி வீட்டிற்கு வங்கி ஊழியர்கள் சீல் வைத்து சென்றுள்ளனர். அராஜக போக்கில் வட்டி வசூலிக்கும் நிதி நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்க்கும் ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் ரேஷன் அரிசி கடத்திச் சென்ற மினி லாரி விபத்திற்குள்ளானது. தருமபுரியிலிருந்து பெங்களூரு நோக்கி சென்ற மினி சரக்கு லாரி பெரியம்பட்டி நெடுஞ்சாலையில் உள்ள சென்டர் மீடியனில் மோதியதில் லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் ஓட்டுநர் தப்பியோடிய நிலையில் லாரியில் 5 டன் ரேஷன் அரிசியை தருமபுரியிலிருந்து பெங்களூருக்கு கடத்திச் செல்ல முயன்றது தெரியவந்தது. ஸ்டாலின் ஆட்சியில் குட்கா மற்றும் ரேஷன் அரிசி கடத்துவது தொடர்கதையாக உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே குடிநீர் கண்மாய் மற்றும் கோவிலை உப்பள நிறுவனம் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கிராம மக்கள் அதிமுக யூனியன் சேர்மனிடம் மனு அளித்தனர். மேல்மந்தை கிராமத்தில் பெரிய குடிநீர் கண்மாயையும் அருகில் இருந்த ஸ்ரீ கண்ணம்மாள் திருக்கோவில் மற்றும் கோவிலை சுற்றி இருந்த குடிசைகளையும் தனியார் நிறுவனம் ஆக்கிரமிப்பு செய்துள்ளது. இதைத் தொடர்ந்து அங்கிருந்த பொதுமக்களை அடித்து விரட்டிய உப்பள நிறுவனம் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் விளாத்திக்குளம் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் முனியசக்தி ராமச்சந்திரன், விளாத்திக்குளம் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஸ்ரீனிவாசன் ஆகியோரிடம் மனு அளித்தனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் பருவமழை பொய்த்து போனதால் தண்ணீரின்றி பல 100 ஏக்கர் விவசாய பயிர்கள் கருகி சேதமாகியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட புறக்கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றியிருந்தால் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கிணறுகளில் தண்ணீர் கிடைத்திருக்கும் என வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள், நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு நீர்வழி கால்வாய் திட்டங்களை ஆமை வேகத்தில் செய்வதாக குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் நீர்வழி கால்வாய் திட்டங்களை உடனடியாக நிறைவேற்றவும், பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு நஷ்ட ஈடு வழங்கவும் ஸ்டாலின் அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர்.